உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு விவசாய புரட்சி வெடிக்க இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இதுவரை வரலாறு காணாத ஒரு புரட்சியாக அது இருக்கும் அப்படின்னு இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் உணர்த்துகின்றன. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டில் எல்லாத்துலயுமே ஜென்சி ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஜென்சி போராட்டம் வெடிக்குது, ஏன் இந்தியாவில் மட்டும் வெடிக்கல அப்படின்னு கேள்வி கேட்டு கட்டுரை எழுதக்கூடிய அறிவாளி ஊடகங்கள் எல்லாமே இதை பத்தி யாருமே இன்னும் பேசல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நாம இந்த பாகிஸ்தான் நடக்கக்கூடிய விவசாய புரட்சி ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. இதன் பின்னணியில் இந்தியாவுடைய ஒரு நடவடிக்கையும் இருக்கிறது. அதையும் சேர்த்தே நம்ம இந்த காணொலியில விரிவாக பார்ப்போம். மொதல் விஷயம், பாகிஸ்தான் பல மாகாணங்களாக பிரிந்தது. அதுல மிக முக்கியமான ஒரு மாகாணம், அவங்க இருக்கக்கூடிய மாகாணத்திலேயே இரண்டாவது மிக மிக அதிகமான பாப்புலேஷன் ஜனத்தொகை கொண்ட மாகாணம்னா அது சிந்து மாகாணம். இந்த சிந்து மாகாணம் அப்படிங்கிறது இந்திய எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். இப்ப இந்த மாகாணத்துல தான் மிகப்பெரிய அளவுல இந்த விவசாயம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணம் உட்பட. ஸோ இப்ப இந்த மாகாணத்துல இது ஒரு டெல்டா ரீஜனா இருக்கு. குறிப்பாக இதுக்கு முன்பாக தண்ணிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. ஆனா இப்போ அந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுடைய அந்த மனநிலை, பணத்தை குவிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பண வெறியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிந்து மாகாணத்துக்கு வரக்கூடிய நீரை இன்னொரு பக்கம் டைவர்ட் பண்ணி ஒரு பாலைவன பகுதியில் கார்ப்பரேட் ஃபார்மிங் அமைக்க போறோம் அப்படின்ட்டு அவங்க புதுசா உருட்ட தொடங்கியிருக்காங்க. அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுதான் அங்க இருக்கக்கூடிய மக்களை மிக அதிகமான ஒரு கொதிப்புல ஆழ்த்தி இருக்கு. இதுக்கு பேர் வேற வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா GPI, கிரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ், பாகிஸ்தானை பசுமையாக்குவதற்கான ஒரு திட்டம் அப்படின்ட்டு. என்ன பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பாலைவனத்தை பசுமையாக்குறோம். பாலைவனத்தை எதுக்கு பசுமையாக்கணும்? டெல்டா ரீஜன் இருக்கு, அங்கு வரக்கூடிய நீரின் அளவு ஏற்கனவே விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடம் ஏற்கனவே பசுமையா இருக்கு. பசுமையா இருக்க இடத்துக்கு போக வேண்டிய நீரை ஒழுங்கா போறதுக்கான வழிவகை செய்யாம, விவசாயிகளுடைய அந்த வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்யாம, பாலைவனத்தை நாங்க சோலைவனமா மாத்த போறோம் அப்படின்னு இறங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மிக முக்கியமான கேள்வி. இதற்கு இன்னொன்று பின்னணியும் இருக்கு. அதாவது இந்த ப்ராஜெக்டோடைய பேர் நான் சொன்னேன், GPIன்னு ப்ராஜெக்ட் சொன்னேன். அதை இன்னும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சோலிஸ்தான் டெசர்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி. இது அங்கே சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாலைவன ஏரியா அப்படின்னு வச்சுக்கலாம். பாலைவன ஏரியா அப்படிங்கிறத தாண்டி இது சிந்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சிந்துக்கு வர வேண்டிய நீரை இவங்க இங்கே தான் டைவர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ப்ராஜெக்டில், இந்த சோலிஸ்தான் டெசர்ட் ப்ராஜெக்டில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 நீர்நிலைகளை உருவாக்க போகிறாங்க. அதாவது சிந்து மாகாணத்துக்கு போக வேண்டிய நீரில் இருந்து நீரை எடுத்து இந்த சோலிஸ்தான் பாலைவனத்தில் கிட்டத்தட்ட 6 நீர்நிலைகளை உருவாக்க போகிறாங்க. இது மூலிமா என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃபார்மிங், மிக முக்கியமாக இந்த அறிவியல் ரீதியாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அங்கே ஃபார்மிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால சிந்து விவசாயிகள் எப்படி சிந்து விவசாயிகள் மட்டும் இல்லை, சிந்துல மீன்பிடி தொழிலை அடிப்படையாக கொண்ட மக்களும் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மக்களும் விவசாய மக்களும் அவங்களுடைய முழுமையான வாழ்வாதாரமே இதை நம்பி இருக்கு. அப்படிங்கிற போது இது ரெண்டுத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு அபாயம் அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டிருக்கு. அதுவும் இந்த ப்ராஜெக்டோடைய அந்த எவ்வளோ லேண்டை எடுக்கிறாங்க, அந்த டெசர்ட்டுக்காக என்ன எவ்வளோ லேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4.8 மில்லியன் ஏக்கர் லேண்டை எடுத்து அதில் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் கட்டமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த இயற்கை ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே ஏர்போர்ட் கட்டாதீங்க, இங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு இயற்கை ஆர்வலர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எந்த நாட்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அவங்க குரல் கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இயற்கை ஆர்வலர்களுடைய கவனத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய
பல உயிரினங்களும் இதில் வந்து பாதிக்கப்படுவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம். அதுவும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா என்னென்ன ஸ்பீசிஸ், காராக்கால் கேட் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருக்கு. அது வந்து அந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கு. இப்போ இது நடந்துச்சு அப்படின்னா அது அழியக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அது அழிஞ்சிச்சுன்னா உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த உயிரினம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி வந்து டெசர்ட் ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு உயிரினம், அதுவும் கிட்டத்தட்ட அங்கே மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 வகையான இந்த என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸும் வந்து அங்கே தான் இருக்கு. இப்போ இது நடந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து கெட்டு அது எல்லாமே இல்லாமல் போகிறதுக்கான அபாயம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அந்த அபாயம் பற்றிலாம் இந்த இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு எவ்விதமான ஒரு கவலையும் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இப்போ இது எப்படி போராட்டமாக வெடிக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏன் அப்படின்னா சிந்து மாகாணம் மிக முக்கியமான மாகாணம். இந்த சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் வாழ்வாதாரமாக கொண்ட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் இறங்கி களத்தில் இறங்கி அவங்க வந்து போராடி இருக்காங்க. அந்த போராட்டம் கடந்த காலங்கள் நடந்தது. அந்த போராட்டம் வந்து பாப்ரோலி பைபாஸ் அப்படிங்கிற பகுதியில் வந்து சாலை மறியல் பண்ணி மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து அங்கே நடத்தியிருக்கிறாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது எந்த வகையில் அப்படின்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்தில் மட்டும் 55 மில்லியன் பீப்புள் வந்து அங்கே வந்து பொதுமக்கள் வந்து வசிக்கிறாங்க. அதில் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 25 மில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய 25% மேலே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இந்த விஷயம்தான். இப்போ இது வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்களுடைய அடுத்த வேலை அவங்க வந்து சாப்பாடுக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிற அந்த கவலை அங்கே இருக்கக்கூடிய அந்த சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் மத்தியிலும் குடும்ப தலைவர்கள் மத்தியிலும் வந்துருச்சு. அதனால தான் அவங்க வந்து தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதையும் வந்து பார்க்குறோம். இப்போ இந்த போராட்டம் வந்து ஏதோ இப்போ தொடங்கினது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுடைய மனநிலை எப்படி அப்படின்னா கைபர் பக்துங்வா பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, பலுச்சிஸ்தான் பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, சிந்து மாகாணத்தை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுடைய கவலை எல்லாமே ஒரு விஷயம்தான், பஞ்சாப் மாகாணம். ஏன்னா அந்த பஞ்சாப் மாகாணத்தை தான் இப்போ பாகிஸ்தானுடைய புது சர்வாதிகாரியாக உருவெடுத்திருக்கக்கூடிய அசீம் முனீர் தொடங்கி அந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுடைய அவங்களுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இந்த பஞ்சாப் மாகாணத்தில் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த அரசு கட்டமைப்புலையும் இந்த பஞ்சாபி முஸ்லீம்ஸோடைய டாமினேஷன் தான் அங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாகாணத்துக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க, எதை வேணால் பறி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சிந்து மாகாணத்துக்கு வரவேண்டிய நீரை தடுத்து ஒரு டேம் கட்டி அந்த டேமில் இருக்கக்கூடிய வாட்டரை அப்படியே வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸுக்கு வந்து திருப்பி விட்டதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இன்று வரை அது வந்து பேசப்பட்டே வருகிறது. அது வந்து காலாபாக் டேம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேரில் அவங்க கட்டின அந்த டேம் அப்படிங்கிறது இன்று வரை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அங்கே வந்து இருந்து வருகிறது. அதிலிருந்து வரக்கூடிய நீரை வந்து அவங்க டைவர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அங்கே இருக்குது. ஏற்கனவே அந்த பிரச்சனையே இருக்குது. அப்படிங்கிற போது அந்த காலாபாக் டேம் ப்ராஜெக்டோடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக இவங்க வந்து இப்போது இந்த புது ப்ராஜெக்டை வந்து ஃப்ளோட் பண்ணி அதன் மூலியமாக செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்களுடைய பேசிக் ஐடியா தான் என்ன, அதாவது அந்த நாட்டுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த நாடு கிட்டத்தட்ட 75% அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கே வந்து கடனை வாங்கி ஓட்டக்கூடிய ஒரு நாடாக அது இருக்கிறது. அந்த கடனில் கிட்டத்தட்ட சைனா கொடுத்துருக்க கடன் மட்டும் 25%க்கு மேலே இருக்குது. சவுதி அரேபியா கடன் கொடுத்துருக்கு, துருக்கி கடன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி யாரெல்லாம் கொடுப்பாங்களோ எல்லாருக்கிட்டையுமே வந்து பிச்சை எடுத்து ஒரு நாட்டை வந்து ரன் பண்ணுறீங்க. இப்போ அந்த நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச இந்த விவசாயிகளுடைய விஷயத்தையும் வந்து நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு விஷயம் வருது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமாபாத்தோடைய ஆட்சியாளர்கள் அந்த நாட்டின் மீதும் அந்த நாட்டு மக்களின் மீதும் மிக குறிப்பாக சிந்து மாகாண மக்கள் மீதும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை எந்த அளவுக்கு, அவங்களுடைய அக்கறையுடைய அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே வந்து பார்க்க முடியும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே ஆயிரக்கணக்கானவர்கள் சிந்து மாகாணத்தில் வந்து அங்கே வந்து தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த காலங்கள் அந்த போராட்டத்தின் போது சிந்து மாகாணத்துடைய உள்துறை அமைச்சருடைய வீடு கொளுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலத்துடைய உள்துறை அமைச்சருடைய வீடு கொளுத்தப்படக்கூடிய அளவுக்கு அங்கே போராட்டக்காரர்கள் வந்து அங்கே வெறியாக இருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து அந்த அளவுக்கு கொதிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க அடுத்து என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது.
ஏற்கனவே நம்ம கடந்த காலங்களில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவோடு எங்களை இணைத்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு குரலை போராட்ட குரலை மிக வலுவாக எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக ப்ரொட்டஸ்ட்டும் போராட்டங்கள் ஜாஸ்தியாக நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை மனதில் வைத்து தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நம்மிடம் மீண்டும் வரும், அதுவாகவே வரும் அப்படின்னு நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணமும் இதுதான். இப்போ இந்த குரல் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக ஏன் சிந்து மாகாணத்தில் போகக்கூடாது, சிந்து மாகாண மக்கள் எங்களை இந்தியாவுடன் இணைத்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி? நம்மளுடைய எல்லை பகுதி இருக்கக்கூடிய ஒரு மாகாணமாக இருக்கு பஞ்சாப், மகாராஷ்டிரா, ஹரியானாலாம் எந்த அளவுக்கு செழிப்பான விவசாயம் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க செய்திகளில் அவங்க பார்க்காம இருப்பாங்களா என்ன? மிக நிச்சயமாக பார்ப்பாங்க. அதுவும் அது போன்ற ஒரு இந்த ஃபார்மிங் செய்யக்கூடிய ஒரு லேண்டு தான், செல்வ செழிப்பாக இருந்த லேண்டு தான். ஆனால் அதை இந்த அளவுக்கு சீரழித்தது அந்த இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் தான். நாளை இந்த விவசாய போராட்டம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் முழுவைக்கும் வெடித்து பரவும் பட்சத்தில் மிக நிச்சயமாக இதை ஆட்சியாளர்கள் தடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக அந்த சிந்து மாகாணத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிலவல் பூட்டோ என்ன செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. மிக குறிப்பாக பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை சர்வதேச நாடுகளுக்கெல்லாம் சென்று ஆங்கிலத்தில் பேசி கேன்வாஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த பிலவல் பூட்டோ அப்படிங்கிற நபர் செய்கிறாரே ஒழிய, அவர் பிறந்த ஐ எம் அ ப்ரௌடு சிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்கிறாரு, என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆகவே இந்த விவசாய புரட்சியை நோக்கி பாகிஸ்தான் சென்று கொண்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி பல நாடுகளில் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு போராட்டமாக இருந்திருக்கிறதோ, அதுபோல வரலாறு காணாத ஒரு விவசாயிகளுடைய போராட்டத்தை, ஒரு புரட்சியை பாகிஸ்தான் விரைவில் சந்திக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்தாக இருக்கிறது. வரக்கூடிய ரிப்போர்ட்ஸும் உணர்த்துகிறது. இந்த பதிவோட இறுதியாக இப்போ இது விரைவில் நடக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. இது நடந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய அறிவாளிகள், சர்வதேச ஊடக அறிவாளிகள் என்ன சொல்லுவாங்க, அடுத்து என்ன போவாங்க அப்படின்னா, ஆமாம் அப்போது டுடே பாகிஸ்தான் டுமாரோ இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்டிகல் போடுவாங்க. நம்ம என்னடா ஆர்டிகல் அப்படின்னு உள்ள போய் படித்தோம் அப்படின்னா, இல்லை சிந்து மாகாணத்தில் விவசாயிகள் போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு, மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக இது இந்தியாவில் தான் பரவும், இந்தியாவிலும் விவசாயிகள் அதிருப்தியில் இருக்கிறார்கள், இந்தியாவிலையும் இப்போ எப்படி ஜென்சி ப்ரொட்டஸ்ட் ஏன் இந்தியாவில் நடக்கலை அப்படின்னு மாரில் அடிச்சுக்கிட்டு அழாத குறையா இந்த ஊடகங்கள் எல்லாம் எழுதிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இவங்க எங்கே வருவாங்கன்னா, நாளைக்கு விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வெடிக்கும், இந்தியாவில் வெடிக்கும் அப்படின்ட்டு எழுதுவாங்க. இப்போது அது எழுதுறதுக்கு முன்பாகவே குறிப்பாக அந்த எழுதின அந்த இங்கிலீஷ் ஆர்டிக்கலை நியூயார்க் டைம்ஸில் இந்த ஆர்டிக்கல் வரும், அல் ஜசீராவில் இந்த ஆர்டிக்கல் வரும், பிபிசியில் இந்த ஆர்டிக்கல் வரும். இது எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வேறு இவனுங்க போடுவானுங்க. போடுறதுக்கு முன்பாகவே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸோடைய நிலையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸோட நிலையும் ஒன்று கிடையாது. இங்கே நாம் அடிப்படையில் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் எத்தகைய ஒரு நவீனத்துவத்தை உள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அரசோடைய மானியங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. IMF கடன் வாங்கினப்போ பாகிஸ்தானுக்கு அந்த IMF கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல நீ விவசாயிகளுக்கும் மற்ற மக்களுக்கும் யாருக்கும் எந்த விதமான சலுகையே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கண்டிஷன்ஸே போட்டு தான் அந்த காசை கொடுத்தான். இவனுங்களும் அந்த கண்டிஷன்ஸை கேட்டுட்டு ஓகே சாமி நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்தியாவில் இப்போ இவங்களுடைய கம்பேரிசன்ங்கிறது இந்தியாவுடைய ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பல டேட்டா அப்படிங்கிறது இருக்குது, நாமளே கண்கூட பார்க்குறோம். ரெண்டாவது, ஒட்டுமொத்த விவசாயமும் இப்படி தான் போதா, அப்படி எல்லாமே செல்வ செழிப்போடு தான் இருக்காங்கன்னா இல்லை, அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. நம்ம நாட்டிலையும் அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தாண்டி
இங்கே அரசுடைய மானியங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுடைய விவசாயிகளை காப்பாற்றுது. ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழகம் சென்ட்ரிக்காகவே சொல்லுவோம். அப்போ தான் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு ஆர்டிகல் படித்தவங்களுக்கெல்லாம் வந்து இது ஏன் அப்படிங்கிறது புரியும். இப்போ ஒரு சில ஸ்கீம்ஸை பார்ப்போம். பிரதான் மந்திரி கிசான் சமன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி இருக்கு. இப்போ இந்த நிதியின் கீழே ஆண்டுதோறும் தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 44 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஒரு 3 டேர்மா 6000 ரூபாய் வந்து போடப்படுது. ஸோ 2000 சொல்லிட்டு 6000 ரூபாய் வந்து போடப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு மட்டும் 11,000 கோடி வந்து கடந்த 2025 பிப்ரவரியில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ இது டைரக்டாக விவசாயிகள் நம்மளுடைய இந்திய விவசாயிகளுக்கு கையில் போகக்கூடிய ஒரு பணம். இப்போ 2000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டா மட்டும் பத்துமா? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருட்களுக்கான ஆதார விலை, அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருட்களை விற்பதற்கான வழிவகைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். திருப்பியும் வந்து இன்னொரு நிதி இருக்கு. பிரதான் மந்திரி கிருஷி செஞ்சன் யோஜனா அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டம். இது வந்து நம்மளுடைய விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்காக ஒரு உதவி செய்வதற்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த திட்டத்தின் கீழே வந்து கிட்டத்தட்ட 21,47,000 ஹெக்டேர் லேண்ட் வந்து மைக்ரோ இரிகேஷனுக்கு வந்து உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ரொம்ப ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்தது. எங்கள் பயிர்கள் வந்து கொள்முதல் செய்ய முடியாமல் அது வந்து ஈரப்பதத்தோடு போயிடுச்சு, மழையில் வந்து தேங்கிடுச்சு உள்ளிட்ட விஷயங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ தமிழகத்தில் வந்தது. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்காக பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிற பேரில் கிராப்புக்கான இன்சூரன்ஸ், எப்படி வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கோ, பைக் இன்சூரன்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி விவசாயிகளுடைய பயிர்களுக்கான அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வெறும் இந்த இயற்கை சீற்றங்களில் மட்டும் கிடையாது. ஒருவேளை ஒரு காட்டு வனவிலங்குகள் ஏதாவது தாக்குது அவங்களுடைய பயிர்களை அப்படின்னாலும் சரி, இல்லை வேற எந்த விஷயம்னாலும் சரி, இந்த இன்சூரன்ஸில் வந்து அது கவர் ஆகுது. இதுக்கு மட்டும் 70,000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு 2018 2023 வரைக்கும். ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கான ஒரு மன நிம்மதியை தரும் அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளுடைய பயிர்கள் போனாலும் கூட அதுக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத மிக நிச்சயமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது நான் ஜஸ்ட் ஒரு 3 சொன்னேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 14 வகையான இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. அதில் வந்து நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நம்மளுடைய விவசாயிகள் அவங்க உற்பத்தி செஞ்ச ப்ராடக்ட்ஸை சந்தைப்படுத்துவதற்கான, அந்த நவீன முறையில் சந்தைப்படுத்துவதற்கான ஒரு விஷயம் வந்து அங்கே வந்து நடக்குது. அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, தொடர்ச்சியாக இந்த நேஷ்னல் லைவ் ஸ்டாக் மிஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 வகையான இந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய விவசாயிகளை காப்பதற்காக இந்தியாவில் வந்து இருக்குது. இதை செய்வது இந்திய அரசு, கூடவே சேர்ந்து மாநில அரசுகள் இதை ஒழுங்கான முறையில் இதை வந்து இங்கே வந்து அமல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ ஒருங்கிணைந்த முறையில் இந்திய விவசாயிகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, ஒரே கொடையின் கீழே கொண்டு வந்து விவசாயிகளை எந்த வகையிலலாம் வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியுமோ அதை வந்து செய்கிறாங்க. பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா ஆமாம், நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்குதான். ஆனால் நாளைக்கு வந்து பாகிஸ்தானில் விவசாய புரட்சி வெடிச்சிருச்சு, அடுத்து இந்தியா தான் அப்படின்னு வந்து ஆர்டிகல் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் ஞாபகம் வரணும், மண்டையில் உரைக்கணும். அங்கே நடக்க வேண்டியது அங்கே நடந்தே தீரும். இங்கே இவங்க நடக்க ஆசைப்படுறது நடக்கவே நடக்காது, ஒரு காலமும் நடக்காது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.